அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மினி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. 7:30க்கு தான் எந்திரிக்கவே செஞ்சேன். ஏன்னா ஃபஹீம்க்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எந்திரிச்சது. எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ தான். டீயை போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரயானுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது. இட்லியும் சாம்பாரும் தான் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இட்லி மாவு வந்து மொதல் நாள் தான் ஆட்டியிருந்தேன். அதனால் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நைட் வந்து வெளியே வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் புளிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இட்லியை வந்து ஊற்றி எடுத்தாச்சு. இன்னொரு சைட்லேயுமே சாம்பார் வந்து நான் வேக வச்சுட்டேன். அதை வந்து தாளிக்க மட்டும் செய்யணும். தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரயானும் கிளம்பிட்டான். அன்றைக்கி ஃபஹீமும் கூட வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ கொண்டு போய் அவனை விட்டுட்டு லன்ச் வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை. அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி சாதம் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தான். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன். காலையிலே ஒரு 11 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கே. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா லன்ச்சை ரெடி பண்ணிவிட்டேன். ரயானுக்குமே பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபஹீம் தான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்க போனான். ஸோ அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.